உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். காலையில இருந்து எல்லாருமே சவுக்கு சங்கர் விடுதலை, சவுக்கு சங்கருக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னு பல செய்திகள் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. பட் அதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதை சார்ந்து சில அரசியல் விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இன்னைக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, ஆமா ஜாமீன் கிடைச்சிருக்கு. அது எந்த வழக்குல அப்படின்னா, போலீசார் கைது செய்ய வந்தாங்க, அவங்கள கல் வீசி தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. போலீசார் பிடிக்க வரும்போது முண்டுனாங்களாம், கல்லை எடுத்து வீசினாங்களாம், அடிக்க வந்தாங்களாம். இதான் சொல்லுவாங்கல்ல, டிசைனா வடை சுடுவாங்கல்ல, அதுவும் திமுக போலீஸ் சொல்லியா தீரணும். அப்படியே உதயநிதி என்ன நினைக்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அப்படி போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது தான் கொலை முயற்சி வழக்கு. அதுலதான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் குண்டாஸ் அப்படிங்கிறது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதனால இப்ப அவரு வெளியில எல்லாம் வரல. நிறைய பேர் அவர் வெளியில வந்துட்ட மாதிரியே மொட்டையா சவுக்கு சங்கருக்கு ஜாமீன், சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அதே நேரத்துல இந்த குண்டாஸ் ரீவோக் ஆச்சா அப்படின்னா இல்ல. ஏன்னா வரக்கூடிய 20ஆம் தேதி தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டாஸ் மீதான ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்களுடைய அமர்வுல தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த நீதியரசரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சரியான ஒரு அலசல் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி. எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, இல்ல இந்த ஒத்தி வைக்கிறேன், நாளான்னைக்கு வா, 10 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லாம சரியான விஷயங்களை உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நீதிபதி. அதனால 20ஆம் தேதி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த குண்டாஸ் உடையக்கூடிய வாய்ப்பு, இல்ல இடைக்கால ஜாமீன் அப்படி மாதிரி ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கு. 20ஆம் தேதிக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிவருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. வேணும்னா செய்தி வேணா இப்படி பரவிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் சூழல் இருக்கும்போது பலரும் சவுக்கு சங்கரை தேடுறாங்க. இப்படி இருக்கிற அரசியல் சூழல்ல சவுக்கு வெளில இருந்தா எப்படி இருக்கும்? சவுக்கு இல்லாம யூடியூபே போர் அடிக்குது. சவுக்கு மட்டும் இருந்திருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கும். சவுக்கு இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையா சோசியல் மீடியாவில் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதனாலதான் இந்த மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறதும் பரவிட்டு இருக்கு. சவுக்கு வழக்கு அப்படிங்கிறது 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும். அப்புறம் பிறகுதான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால இதுதான் ஃபைனல். இதை தாண்டி அதுல ஒன்றும் செய்தி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயம். காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது அரசு டாஸ்மாக் பணியாளர்களோட சம்பளத்தை உயர்த்தாம இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இதுல என்ன குறை கண்டாங்கன்னு தெரியல. நீங்க என்ன டிவிக்கு அதுக்குள்ள குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. குறை சொல்றது அப்படிங்கிறது வேற. நான் சுட்டி காட்டுறேன். திமுக ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இருந்தது. மக்களோட பார்வையில இப்பயும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களே, அப்ப யாருக்கு போவோம் அப்படின்னு உங்களோட தளபதி விஜய் தமிழக முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேர் வரும். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா என்ன, 20 ரூபா வாங்கினா எனக்கு என்னையா எவனாவது குறை சொல்ல போறான்? எவனும் சொல்ல மாட்டான். அந்த குறை அங்க போயிடக்கூடாதுங்கிறது சில விஷயங்களை சுட்டி காட்டுறோம். அந்த ஊழியர் இப்ப கூட ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க, பாட்டிலுக்கு கூடுதலா பணம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இது நிரந்தரமா, அதாவது குப்பை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை அப்புறப்படுத்தி அள்ளி கொண்டு போய் வெளியில கொட்டணும். சும்மா மேலாவ மூடி வச்சுட்டு வீடு சுத்தமா இருக்குன்னு நினைச்சிட்டோம்னா அது முட்டாள்தனம். அதுக்காக தான் சொல்றேன், இந்த பணியாளர்களுடைய ஊதியத்தை உயர்த்தணும், அவர்களுக்கான பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா யாரும் இங்க 10 ரூபா வாங்க போறது கிடையாது. அதை செய்யணும்னு நான் ஒரு டீகோட் பண்ணி காமிச்சதுக்கு இல்ல நீ அதிமுக காசு வாங்கிட்டு பேசுற, நீ எடப்பாடியோட கைகூலி, அப்ப இத்தனை நாளா நான் டிவிக்கு சப்போர்ட்டா பேசிக்கிறேன், அப்பெல்லாம் நான் டிவிக்கு கைகூலியா இல்ல விஜய் அவர்கள்ட்டயோ ஆதவர்ஜுன் ஆகிட்டயோ புஷி ஆனந்திட்டயோ காசு வாங்கிட்டு பேசுனா? அது என்னப்பா உங்களுக்கு ஆதரவா பேசினா மட்டும் நடுநிலையா பேசுறேன்னு அர்த்தம்? சில விஷயங்களை சுட்டி காட்டினா அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற, இவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு அர்த்தமா? இந்த மாதிரிதான் எகத்தால கருணாநிதி பேசி திமுகவினர் அழிஞ்சு போனாங்க. அவங்கள பத்தி பேசினாலே கமெண்ட்ல கடிப்பாங்க. மனநிலையை மாத்திங்க. இத்தனைக்கும் சுட்டி காட்டுறேன், நான் ஒரு குறையாவே சொல்லல. குறை சொன்னா நான் என்ன ஸ்டைல்ல சொல்லுவேன் அப்படிங்கிறது என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த 21 வயது உள்ளவங்களுக்கு சரக்கு விற்க கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில இருக்கு, அது தீவிரமாவும் இருக்கு. அதை இப்ப போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள நடைமுறை தானே. என்ன தெரியுங்களா, 21 வயசுக்கு கீழே உள்ளவனுக்கு சரக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எந்த டாஸ்மாக், நான் பொய் சொல்றேன்னு வேணாலும் நீ நினைச்சுக்க, நேரா போய் பார்த்துக்க. எந்த டாஸ்மாக் கடை வாசலுக்கு போனாலும் குடிக்க அடிமையான ஒரு 2-3 பேர் நிப்பானுங்க. 5 ரூபா இருந்தா கொடுங்க சார், 5 ரூபா இருந்தா கொடுங்க. 5 ரூபாயா பிச்சை எடுத்து குடிப்பான் அவன்.
அந்த அளவுக்கு அவன் அடிமையாகிட்டான். இப்ப இந்த 21 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க சரக்கு வாங்கணும்னா இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட உன எனக்கு ஒரு ₹1,400 உன்ன 20 ரூபாய் நீ எடுத்துக்கண்ண அப்படின்னா அவன் வாங்கி கொடுத்துருவான். நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல போன வாட்டிலாம் விற்காம இருந்ததால்தான் ஸ்கூல் பசங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்களா அப்படின்னு. ஸ்கூல் பசங்களுக்கு விற்பனை இல்லை, ஆனா இந்த மாதிரியான ஆட்கள் மூலமா அவங்க வாங்கறதுக்கான சாத்தியம் அப்படிங்கறதும் இருக்கு. அதனால இது இன்னும் தீவிரமா கண்காணிக்கப்படணும்னு ஒரு டீகோட் பண்ணி காமிச்சது குறை சொன்னதா அர்த்தமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறை சொல்லப்பட போறது இல்லை. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டீகோட் பண்ணி காட்டுறது கூட குறை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நானும் உங்கள் விஜய் உயிரென வரவா அப்படின்னு பாட்டு மட்டும்தான் போடணும், வேற எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இப்ப திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி, அதை ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்தியாச்சு. அது ரொம்ப சந்தோஷம், அதை தாண்டி பெரிய சந்தோஷங்கிறதே இல்லை. ஆனா நாம இன்னும் அவங்களையே போய் டெய்லி குறை சொல்லி பேசிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் தண்டனை கொடுத்து தூக்கி வெளியே போட்டாங்க, என்ன ஆண்டு கிழிக்கிற அளவுக்கு உனக்கு லட்சண கருணாநிதி இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. மறுபடியும் போய் நம்ம அவையில நோண்ட முடியுமா? அரசுக்கு ஆலோசனை சொல்லலாம், ஆலோசனை சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா அதுக்கு மருந்து கிடையாது. நமக்கு தெரிகிற விஷயங்களை நம்ம சொல்றோம், ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டி சரி, அவ்வளவுதான். சரி, இப்ப ஓப்பனாவே பேசுவோம். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரேன்னாரு. இப்ப போய் அதை என்ன விஜய் கொடுக்கவே இல்லை அப்படின்னு பேசணுமா? அது தப்பு அப்படி பேசினா. ஏன்னா ஆட்சிக்கு வந்து முழுசா 3 நாள் கூட ஆகல. இப்ப போய் ஏன் 2500 ரூபாய் எடுத்து வைக்கலன்னு இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காருல, அப்படி நான் பேசணும்னா அது தப்பு. ஏன்னா ஸ்டாலினே இந்த 1000 ஓவா காட்சியை 28 மாசம் கழிச்சுதான் கொடுத்தாரு. அது ஈரோட்டுல இடைத்தேர்தல் வந்ததால, இல்லாட்டி எந்த தொகுதியிலாவது எவனா சாவர வரைக்கும் அதை எடுத்திருக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது இப்ப விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த தமிழ் புதல்வன், உங்கள் முதல்வன், இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் மாணவர்களோட கணக்குல பணம் வரவு வைக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் நாம வரவேற்கிறோம். பரவாயில்ல, ஏற்கனவே இருந்த திட்டங்களா இருந்தாலும் ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இல்லாம அதை கண்டினியூ பண்றாரு அப்படிங்கறத நான் வரவேற்கிறேன். இன்னைக்கே போய் அதெல்லாம் முடியாது, எனக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன், நாளைக்கு 2500 ரூபாய் கணக்குல வரணும், நாளான்னைக்கு சிலிண்டர் வந்து ஃப்ரீயா வீட்டுல இறங்கணும் அப்படின்னு பேசணும்னா அது முட்டாள்தனம். போதுமான அவகாசம் கொடுக்கணும், அதையெல்லாம் நான் ஏற்கனவே உணர்ந்துதான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை டீகோட் பண்ணி பாசுறது குறை அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறை என்கிட்ட இல்ல, கேட்கிறவங்க கிட்டதான் இருக்கு. நானும் 24 மணி நேரமும் இந்த அண்டா குண்டா எல்லாம் திமுகவுக்கு லேகிய வைத்துக்கிட்டு இருந்தான் பாரு, அந்த மாதிரி டிவிக்கு லேகிய வைக்கிறதுக்கு நாள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா சுட்டி காட்டதான் செய்வோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு தான் பணம் கொடுத்துறீங்க, வரவேற்கிறேன், பாராட்டுறேன். பழைய திட்டம் இன்னொருத்தவங்களோட திட்டமா இருந்தாலும் அதை நம்ம வந்த உடனே நிப்பாட்டணும் இல்லாம கண்டினியூ பண்றீங்க, ரசிக்கிறேன், வரவேற்கிறேன். எனக்கு இதுலயே ஒரு கோரிக்கை இருக்கு, என்னன்னா கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு திமுக கார விளம்பரம் பண்றதுக்கு இடம் கொடுக்காது. கலைஞர் ஒண்ணும் அவங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கல. தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை இப்படி ஏதாவது ஒண்ணு, எல்லாமே கருணாநிதி பேர்ல இருந்து பாத்தீங்களா? இப்ப இந்த கலைஞர் உரிமை தொகைங்கிற பேரை மாற்றுங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்துறீங்க, 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவகாசம் தேவைப்படும், அதை நானும் மதிக்கிறேன். இந்த பேரை மாத்திரலாம்ல, எதுக்கு இன்னும் அதை வச்சுக்கிட்டு? கலைஞர் உரிமை தொகை, பாவம் கலைஞர் கொண்டு வந்து ஓங்கோல்ல இருந்து கொண்டாந்து சம்பாரிச்ச காசையா கொட்டினாரு, அரசாங்க பணம் தானே, விஜய் அவர்களும் அரசாங்க பணத்துல இருந்து தானே கொடுக்குறாரு. கலைஞருங்கிற பேரை எடுத்துருங்க, வேற பேரை கொண்டு வந்து நல்ல பேரா வைங்க, சந்தோஷம். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம பல கட்டிடங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் கக்கூசு, இப்படிதான் எல்லா பக்கம் எங்க திரும்பினாலும். இனிமே சேர சோழ பாண்டியர்களுடைய பேர்ல நிறைய பில்டிங்களை கட்டி எழுப்புங்க, வேலுநாச்சியார் பேர் இருக்கு, வளருங்க. இப்படி தமிழை நோக்கி போங்க. உங்களோட கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, அஞ்சலி அம்மாள் பேரை வைக்கலாம். இது மாதிரியான புது கட்டுமானங்களுக்கு எல்லாம் இந்த பேரெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரியான யோசனைகளையும் நாம சொல்றோம். அதெல்லாம் முடியாது, நீ எங்களுக்கு ஜால்ரா அடிச்சா மட்டும்தான் நான் பார்ப்பேன், இல்லாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவேன் அப்படின்னா சந்தோஷமா போயிட்டு வாங்க, அதுக்கு நான் ஆள் கிடையாது. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்போம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இப்ப அதிமுக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல போய் நம்ம என்னத்த பேசுறது? நான் நேத்தே பேசியிருந்தேன், மக்கள் காரி துப்புறாங்க, அருவருக்கிறாங்க அதிமுகவை பார்த்துன்னு. என்ன போய் எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், எனக்கு ஒத்துரிச்சலா இருக்குமா இருக்காதா? நீ போய் என்ன நேர வீடியோ பாரு, அதிமுகவை மக்கள் காரி மூஞ்சில துப்புறாங்கன்னு சொல்லியிருக்கேன். காசு வாங்கிட்டு பேசுறேன் இப்படிதான் பேசுவானா? குறை சொல்றது தப்பு அப்படின்னா நாட்டுல யாருமே பேசவே கூடாது அப்படின்னு திமுக காரன் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நிச்சயமா நல்லவைகளை பாராட்டுவோம்,
குறுகிய காலகட்டத்திற்கு ஒரு 3 மாத காலத்திற்கு தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுவோம். 3 மாசத்துக்கு பிறகும் தவறு நடந்தால் அதை எதிர்த்து கேள்வி கேட்பேன். திமுகவை எந்த அளவுக்கு கேட்டோமோ அதுல சற்றும் குறைவில்லாம இப்ப இருக்கக்கூடிய அரசையும் நான் கேள்வி கேட்பேன். கேட்க வேண்டாம்னு கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். இல்ல பேசுங்க அப்படிங்கிறவங்க மட்டும் என் கூட தொடருங்க. ஒரே ஒருத்தர் வீடியோ பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு வியூ போனாலும் சரி, நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன். தொடர்ந்து பேசுவோம்.